தேர்வு 60 பேரும் இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி. இதுலேயும் நான் முதல்வன் திட்டத்தில் மூலமாக தான் படித்து பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற 56 பேர் 56 பேர் இருக்கிற இன்ஸ்டியூட் அவ்வளவும் உனக்கு வேலை இல்லைப்பா, இனிமேல் நாங்கள் தான் எல்லாமேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த விளம்பர மோகத்தை என்னன்னு பார்க்குறது? அதை அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன். இவர் பேச பேச நம்மளும் தினமும் இதை பேச வேண்டியிருக்கு. மக்களும் தப்பா எடுத்துட்டு ஒரே சப்ஜெக்ட் பேசுறீங்கன்னா வேற வழி கிடையாது. அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இவர் போய் சொல்றாரு. அதுங்கெல்லாம் அதிகாரிங்களா போகுது. ஆமா, எவ்வளவு உஷாரா இருக்கும். ஒண்ணுமே பண்ண ஏதாவது பகச்சிட்டா நாளைக்கு வரும்போது போஸ்டிங் மாற்றி போட்டாங்கன்னா அதிகாரிகள் தானே. ஆமா, நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா பெரிய அப்படியே மக்களுக்காக நாங்கள் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ கடுமையாக இந்த இது விஷயம் நடக்காது சார், இது தப்பு சார், இதை இப்படி நான் இன்னைக்கு வர்றாங்க. புதுசாக வர்றவங்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஒவ்வொருத்தர் மேலேயும் கம்ப்ளைண்ட்டும் அதுவும். ஆமாம், ரீல்ஸ் மோகத்தில் வர்றது. இந்த திருவள்ளூரில் ஒருத்தர் இருக்கிறாரு ஆட்சியர், கேமரா இல்லாமல் அவர் போக மாட்டார். போயிட்டு எங்கே போனாலும் அவர் பூட்னுவார். அது அப்படியே அதுக்கு இவன் போடுவோம், ரைட் லெஃப்ட் விட்டு கலெக்டர் அப்படின்னு. யாருன்னே பார்க்க வேண்டாம், இவராக தான் இருக்கும். ஒவ்வொரு சீசன்லையும் யாராவது ஒரு மாதிரி வந்துடுவாங்க. அப்போது இவர் பேசுகிறார், 60 பேர் நம் தமிழகத்தில் இதாக இருந்தது, அது கணக்கில் கொண்டு நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தோம். உடனடியாக அதுக்கு பலன் கிடைத்தது. இன்றைக்கு 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பாஸ் ஆகி வந்திருக்காங்க, படித்தவங்க. எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சின்னு இருப்பாங்க. இல்லை நம்ம ஃபெயில் லிஸ்ட் எடுத்து போட்டுருவோம். மனசரிஞ்சு என்னன்னா, இந்த 60 பேரும் இல்லை, 6000 பேர் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி மாறி மாறி கொஸ்டின் பேப்பருக்கு அங்கே, சிசாட்டுக்கு இங்கே, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும். இதில் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆன உடனே இவர்கள் கவர்மெண்ட் இதில் என்ரோல் பண்ணி அங்கே ஒரு எக்ஸாம் இது பண்ணி 7000 ரூபா கொடுக்குறாங்க, 7500 ரூபா. அங்கே தங்கிக்கலாம், படிச்சுக்கலாம். அவங்களில் சில பேர் இதையும் பயன்படுத்திக்குவாங்க, வெளியவும் இது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இன்டர்வியூக்கும் பலரும் பல இது பயன்படுத்துவாங்க. அதில் மனிதநேய அறக்கட்டளை சொன்னால ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எல்லாத்துக்குமே அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்னைக்காவது இதை ஒரு அதிமுகவுடைய இதுவாக எங்கேயாவது காமிச்சிக்கிட்டாங்களா? இவர் சைதை துரைசாமி பண்ணதை எங்கேயுமே கிடையாது. அவர் சத்தம் இல்லாமல் அவரால் உருவாக்கப்பட்டவங்க ஒரு 400-500 பேர் இந்தியா முழுவதும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது.